வரக்கூடிய இந்திய துணை ஜனாதிபதி அவர்களுடைய துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலை அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை திரு சுதர்சன ரெட்டி அவர்களை முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக பணியாற்றி இருக்கக்கூடிய அவரை இன்று வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். இந்த தேர்தல் என்பது எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது போல ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில். அவர்கள் பிஜேபி முன்னிறுத்தக்கூடிய பிளவுவாத அரசியலை எதிர்க்கக்கூடிய, ஹிந்துத்துவ அரசியலை எதிர்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கும். அதனால் அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அத்தனை எதிர்க்கட்சிகளிடமும் கருத்து கேட்கப்பட்டு, ஆலோசனைகள் கேட்கப்பட்டு, பல கருத்துரையாடல்களுக்கு பிறகு நேற்று காங்கிரஸ் உடைய தலைவர் திரு கார்கேஜி அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடமும் இந்த வேட்பாளரை பற்றி பேசி அவருடைய ஏற்பையும் பெற்று இந்த வேட்பாளரை இன்று அனைவரும் இணைந்து அறிவித்திருக்கிறோம். இந்த வேட்பாளர் தேர்தலில் இறுதி பட்டியலில் யார் இருந்தாங்க? ஏன்னா மயில்சாமி அண்ணாதுரை அவருடைய பெயர் இல்லைங்க, இறுதியாக அறிவிக்கப்பட்ட பெயர் தான் இறுதி பட்டியலிலே இருந்த பெயர், அதுதான் இறுதியான பெயர். இல்லைங்க, இது தமிழ் இல்லை, இல்லைங்க, இது தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, இது கருத்தியல்களுக்கு எதிரான ஒரு அது இரண்டு துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்தியல்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சதா வந்துருமா? இல்லைங்க, தொடர்ந்து அவரும் இந்திய மக்களுக்காக நீதிபதியாக இருந்த பொழுது கூட அவருடைய பல தீர்ப்புகள் மக்களுக்கான தீர்ப்புகளாக, கான்ஸ்டிடியூஷனை தாங்கி பிடிக்கக்கூடிய தீர்ப்புகளாக, ஓய்வு பெற்ற பிறகு இன்று இருக்கக்கூடிய பாஜக ஹிந்துத்துவ அரசியலை எதிர்த்து பேசக்கூடிய ஒருவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அவரை எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கிறார். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மகளிரணி செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு துணை ஜனாதிபதி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிச்சிருக்குது, என்டிஆர் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் உயர்ந்த பதவி வருவதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் இன்றைக்கு திருமதி கனிமொழி அவர்கள், அவர் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர், திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர். அதனால நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று இன்னைக்கு வெளியிட்டிருக்கார், செய்தி வெளியிட்டிருக்கார். திருமதி கனிமொழி அவர்களே, இதே 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தீங்க. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூருடைய வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி சார்பா போட்டியிட்டார் பாரதிய ஜனதாவில். அப்போ திமுக பாரதிய ஜனதா கூட்டணி சார்பா மரியாதைக்குரிய
திரு சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இவருக்கு பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்தீங்களே, அப்பெல்லாம் ஒரு RSS தெரியலையா? சிந்திச்சு பாருங்க. அவர்களுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுத்து பொய்ய பேசி அவர்கள் அதை காரியத்தை சாதிக்க பார்ப்பார். அதே நேரத்தில் அவருக்கு மாற்று பிரச்சனை வருகின்ற பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. ஆக திருமதி கனிமொழி அவர்களே, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியிலே அங்கே கோயம்புத்தூரிலே கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் செய்து அவர் வெற்றி பெற்றார் என்பதை மறந்து விட்டு பேசாதீர்கள். உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டுமென்றால் எதை வேணாலும் விட்டு கொடுப்பீர்கள். அடிமை சாசனம் எழுதி கொடுப்பீர்கள். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு உங்கள் குடும்பம் எப்பொழுதும் அதற்காக வரிந்து கட்டி வேலை செய்யும். இப்பொழுதும் அப்படி நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவரை மரியாதைக்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் பரவாயில்லை, ஆனால் அவரை அவதூறாக பேச வேண்டாம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அத்தனை தமிழனுக்கு பெருமை, பெருமை தானே. இன்றைய தினம் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். சோளிங்கர் அரசு பொது மருத்துவமனை கிட்டத்தட்ட 9 கோடியில் கட்டப்பட்டிருக்குது. சோளிங்கர் தொகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதிய துவங்கப்பட்டது. 9 கோடியில் கட்டணம் கட்டப்பட்டது. அதே போல சோளிங்கரில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மற்றும் வளாக கட்டிடம் 9 கோடி மதிப்பில் கொடுக்கப்பட்டது. சோளிங்கர் தாலுகா புதிதாக உருவாக்கப்பட்டு 3 கோடியில் கட்டப்பட்டது. சோளிங்கர் பேருந்து நிலையம் 1 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்டது. குடிமராமத்து திட்டத்தின் கீழ் இந்த சோளிங்கர் பகுதியில் பல ஏரிகள் தூர்வாரப்பட்டு நிலத்தடி உயர்த்தப்பட்டது. புதுப்பட்ட அரசின் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. காவிரிப்பாக்கம் ஏரியில் பழுதடைந்திருந்த மூல மதகு அகற்றி புதிய மதகு கட்ட ஆணை பிறப்பிக்கப்பட்டது. புன்னை ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டது. அதே போல காவிரிப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையாக தரம் உயர்த்தப்பட்டது. வெங்குப்பட்ட கிராமத்தில் துணை ஆரம்ப சுகாதார நிலையம் துவங்கப்பட்டது. அதே போல பல கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. சோளிங்கர் நகருக்கு புறவழிச்சாலை வேணும் கேட்டிருக்கீங்க. அதிமுக ஆட்சி வந்து அது பரிசீலிக்கப்படும். சோளிங்கர் நகர மக்களுக்கு கூட்டுக்குடி திட்டம் செயல்படுத்த கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. சோளிங்கர் நகரிலிருந்து திருச்சி, மதுரை, திருச்செந்தூர், திருவண்ணாமலை, திருப்பதி போன்ற நகர்களுக்கு இங்கிருந்து பேருந்து வசதி வேணும் கேட்டுக்கிறீங்க. சோளிங்கர் அரசு மருத்துவமனை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குது. அதே போல மீண்டும் உங்கள் துணையோடு ஆட்சிக்கு வருகிற பொழுது நீங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. பாய் பாய் ஸ்டாலின்.